அருகே கொளத்தூரில் பழைய இருசக்கர வாகனத்தின் உதிரி பாகங்களை கொண்டு உழவு மற்றும் மருந்து தெளிக்கும் இயந்திரத்தை கண்டுபிடித்த இளைஞர். மேட்டூர் அடுத்த கொளத்தூர் காரைக்காடு கிராமம் இடுமன்காடு பகுதியை சேர்ந்தவர் விவசாயி சிங்காரவேல் வயது 45, பூங்கொடி வயது 40 தம்பதியினர். இவரது மகன் தட்சிணாமூர்த்தி வயது 23 பாலிடெக்னிக் கல்லூரியில் படிப்பை முடித்துவிட்டு தனியார் நிறுவனத்தில் பணியாற்றி வருகிறார். நேரம் கிடைக்கும் போதெல்லாம் தந்தைக்கு உதவியாக விவசாய பணியில் ஈடுபட்டு வருகிறார். இவர் பழைய இருசக்கர வாகனத்தின் இன்ஜின் சக்கரம் கைப்பிடிகளை கொண்டு எரிவாயுவாக பெட்ரோல் பயன்படுத்தி உழவு இயந்திரம் கண்டுபிடித்துள்ளார். அதில் கம்பு, சோளம், ராகி போன்ற தனித்தனியே சேமித்து வைத்து நடவு பணியில் ஈடுபட்டு வருகிறார். மேலும் 35 லிட்டர் தண்ணீர் கேன் பொருத்தி அதில் களை கொல்லி கலந்து பைப் மூலம் விவசாய நிலத்தில் தெளிக்கும் படி வடிவமைக்கப்பட்டுள்ளது. சேலம் மாவட்ட வேளாண் துறை இணை இயக்குனர் சிங்காரம், புலவர் பயிற்சி நிலையம் வேளாண் துணை இயக்குனர் நிறைமதி ஆகியோர் இயந்திரத்தை நேரில் பார்வையிட்டு இளைஞருக்கு வாழ்த்து தெரிவித்தனர். இதுகுறித்து தட்சிணாமூர்த்தி கூறுகையில், நடவு முதல் அறுவடை வரை பல்வேறு விவசாய பணிக்கு குறித்த ஆட்கள் கிடைப்பதில்லை. இதனால் விவசாய பணிகள் பாதிக்கப்படுகிறது. இதனால் விவசாயிகள் பல்வேறு இன்னல்களை சந்தித்து வருகின்றனர். இந்த சூழ்நிலையை கருத்தில் கொண்டு பழைய மோட்டார் சைக்கிள் உதிரி பாகங்கள் மூலம் 13,000 ரூபாய் மதிப்பில் உழவு இயந்திரத்தை கண்டுபிடித்து தற்பொழுது விவசாய பணிக்கு பயன்படுத்தி வருகிறேன். இதன் மூலம் நேரம், பணம் இரண்டும் மீதமாவதோடு விவசாய பணியை விரைந்து குறித்த நேரத்தில் முடிக்க முடிகிறது. இதன் மூலம் நல்ல மகசூல் கிடைக்கவும் வாய்ப்பு இருப்பதாகவும் தெரிவித்தார். இந்த உழவு இயந்திரம் விவசாயிகளுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்றார். இதுபோல் குறைந்த விலையில் விவசாயிகளுக்கு உழவு இயந்திரங்களை வழங்கினால் சிறு குறு விவசாயிகள் பயனடைவார்கள் என தெரிவித்தார். உயிர்மை செய்திகளுக்காக செய்தி வாசிப்பவர் வித்யா.